செப்டம்பர் 3 கார்த்திகை தீபம் சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு வழியா அந்த குட்டி முருகன் சாமிக்கு சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்து அவங்க ஃபேமிலி கிட்டேயே கொண்டு போய் விடுறாங்க. எங்களோட குழந்தைய பத்திரமா கூட்டிட்டு வந்து விட்டதுனால உங்களுக்கு ரொம்ப நன்றி. சீக்கிரமாவே உங்க பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க கார்த்திகை. வயிறு முட்டை முட்டை சாப்பிட்டுட்டு கீதா போலீஸ் ஜீப்பில் வந்துக்கிட்டு இருக்கிறப்ப எனக்கு வாமிட்டு வருது அப்படின்னு சொல்லிடுறாங்க. வண்டியை நிறுத்தியா இவ ஜீப்பையே நார் அடிச்சிட போறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க போலீஸ். அதுக்கப்புறமா கீதா வெளியே வந்து வாமிட்டு எடுத்துக்கிட்டு இருக்கிறப்ப அந்த போலீஸை கீழே தள்ளி விட்டு ஓடி வர்றாங்க. வர்ற வழியில மரம் இருக்கிறது தெரியாம அதுல மோதி அடிபட்டுருது. தலை சுத்தலோடைய கொஞ்ச தூரம் ஓடி வர்றாங்க. வந்து கார்த்தியுடைய காருக்கிட்ட கீழே விழுந்தாடுறாங்க. யாருன்னு தெரியலையே அப்படின்னு கார்த்தி கீழே இறங்கி போய் பார்க்குறப்ப தான் அது தீபா அப்படிங்கிறது கார்த்திக் வந்து தெரிய வருது. உடனே காரில் தூக்கி போட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. சார் இவங்க யார் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கிறீங்க, தலையில் வேறு அடிபட்டிருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இவங்க என்னோட ஒய்ஃப் தான், கீழே விழுந்து அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க சார், ஃபார்மாலிட்டிக்கு இதில் நீங்கள் ஃபார்மெல்லாம் ஃபில் பண்ணி இதில் ஒரு சைன் பண்ணிடுங்க, அப்போ தான் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. கார்த்தியும் அதில் என்னோட ஒய்ஃப் தீபா அப்படின்னு சொல்லி சைன் பண்ணிடுறாங்க. அப்போ தான் கீதாவுக்கு சுய நினைவே வருது. நான் எங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே பேசுகிறாங்க. அப்போ தான் கார்த்திக் வந்துட்டு, தீபா உங்களுக்கு இப்போ எப்படி இருக்குது? உங்களுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியாமல் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப பதறி போயிட்டோம். நீங்கள் இத்தனை நாளாக எங்கே போனீங்க? இது என்ன நீங்கள் புதுசாக ட்ரெஸ் பண்ணியிருக்கிறீங்க? நீங்கள் இல்லாமல் எனக்கு எவ்வளோ கஷ்டமாயிடுச்சு தெரியுமா? நீங்கள் இருக்கிறப்ப என்கிட்ட எவ்வளோ சூப்பராக பேசுவீங்க. என்னை லவ் பண்ணுறியான்னு கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. நான் உங்களை லவ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறமா என்னையை விட்டுட்டு நீங்கள் போயிட்டீங்க. எனக்கு எவ்வளோ கஷ்டமாயிருச்சுன்னு தெரியுமா அப்படின்னு கீதாவை பேசவே விடாமல் தீபான்னு நினச்சி கார்த்தி எல்லா உண்மையுமே போட்டு உடைக்கிறாங்க. இவர் என்ன நம்மளை தீபான்னு சொல்கிறாரு? இவரோட ஒய்ஃபாக இருக்குமோ? ஒருவேளை நம்மள மாதிரி இருப்பாங்க போல், அதனால தான் இவர் நம்மளை தீபான்னு நினச்சி நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு. சரி, இப்போதைக்கு நம்ம தீபாவே நடிக்க ஆரம்பிப்போம். ஏன்னா வெளியே போனால் நமக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. எப்படியும் அந்த போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சாங்கன்னா நம்மளை என்கவுண்டரில் போட்டு தள்ளிடுவாங்க. இவரை பார்த்தா நல்ல பணக்கார பையன் மாதிரி இருக்குது. கொஞ்ச நாளைக்கு செட்டில் ஆகும், அதுக்கப்புறமா கிடைக்கிறத சுருட்டிக்கிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுவோம் அப்படின்னு கீதா வந்து பிளான் பண்ணுறாங்க. இல்லைங்க, எனக்கு அந்தளவுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. நான் வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் இருந்து தப்பிச்சேன்னா அதனால எனக்கு அந்தளவுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி கீதா வந்து சொல்லி சமாளிக்கிறாங்க. பரவாயில்லைங்க, நான் எல்லாத்தையுமே சொல்லி உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் இதுக்கப்புறம் என்னை விட்டு எங்கேயுமே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க கார்த்தி. ஆமாம், நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறாங்க. நான் தாங்க உங்களுடைய ஹஸ்பண்டு. நம்ம 2 பேருக்குமே மறுபடியும் கல்யாணம் நடக்க இருக்கையில் தான் உங்களில் அந்த ரம்யா கடத்திட்டு போயிட்டா. அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கும் தெரியாமல் போச்சு, எனக்கு தெரியாமல் போச்சு. இப்போதைக்கு நமக்கு ஒரே சந்தோஷம், நீங்கள் மீண்டு வந்தது மட்டும்தாங்க அப்படின்னு கார்த்தி வந்து ரொம்ப எமோஷ்னலாக பேச ஆரம்பிக்கிறாங்க. அதையே இப்போ அக்காவாக யூஸ் பண்ணிக்கிட்ட கீதா கார்த்தியோடைய வீட்டிலேயே தீபாவாக டேரா போட ஆரம்பிச்சிட்டாங்க.